வணக்கம் கபானு. அதாவது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான குமாரசாமி இன்று பெங்களூரில் தனியார் ஸ்டார் ஹோட்டலில் அதாவது பாஜக மற்றும் ஜேடிஎஸ் இணைந்து பெங்களூரிலிருந்து மைசூருக்கு ஆளும் காங்கிரஸ் கட்சியின் ஊழல் சம்பந்தமாக ஒரு பாத யாத்திரை நடப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் அதே தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் சந்திப்பு ஆரம்பிக்கும் போது திடீரென குமாரசாமியின் மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது. உடனே அங்கிருந்து அவரது மகன் நிகில் அவரது காரிலேயே மீட்டு ஜெயநகரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்களுக்குள்ள உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளித்தது. தற்போது நார்மலாக உள்ளார். அவர் அதற்கான அதாவது மூக்கில் ரத்தம் வந்ததற்கான காரணம் என்ன என்று விசாரித்த போது அவர் ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ரோக் ஆகியிருந்தது. அதற்கான ரத்தத்தை திக் செய்யும் மாத்திரைகள் அறிந்து வந்தார். அதனால் அந்த மாத்திரைகள் அதிக அளவு சாப்பிடும்போது உடல் சூடு ஏற்படும். அதுபோது உடல் சூடு ஏற்படும் போது இது மாதிரி மூக்கில் ரத்தம் வருவது வழக்கமான ஒன்றுதான் என்று டாக்டர்கள் குழு தெரிவித்துள்ளது. இன்றிரவே அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். நாளை தினம் அவர் டெல்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்துக்கு செல்கிறார் என்று அவர் மகன் நிகில் கூட சற்று முன் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் தற்போது மருத்துவமனை அதாவது ஜெயநகரில் உள்ள அந்த அப்போலோ மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருபவர் இன்று இரவே டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார் என்றும் அவரது மகன் நிகில் தெரிவித்துள்ளாருங்க பானு.